ஓம் இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதானத தேபதம் சமூடவசியவாகம் சுரே. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று தேய்பிறை ஏகாதசி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் வானமாமலை பெருமாளுடைய தோத்தாத்திரிநாதனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 29ஆம் நாள். இன்று அதிகாலை 4:55 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 1:51 வரை பூர்ண நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:13 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ளது. இந்த திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். சில விஷயங்கள்ல பொறுமையா நிதானமா பண்ணீங்கன்னா சக்சஸ் உங்க கையில. வேலையில கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. பெண்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கியத்திலே கவனமா இருங்க. தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள், செகண்ட் ஆர் தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வச்சுறவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாலை நேரத்துக்கு அப்புறம் சுறுசுறுப்பா இருப்பீங்க. உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸை பொறுத்தவரையிலே பிளானிங் கரெக்டாக இருந்ததுன்னா, எக்ஸிக்யூஷனும் கரெக்டாக இருந்ததுன்னா சக்ஸஸ் உங்கள் கையில். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷப ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நினைத்ததை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு தெம்பை, தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள். வீட்டிலே உள்ளவருடன் கொஞ்சம் அனுசரணையா இருங்க. தாய் தந்தையருடன் மோதல் வேண்டாம். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். ரீசெண்டா கல்யாணம் பண்ணவங்க, புதுமண தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனை வரும். நமக்கு 4 பேர் நல்லது பண்ணலைனாலும் நாம 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். சில விஷயங்கள்ல தாராள மனசு கொண்டவர்கள். ஆனா உங்களையும் நீங்க பார்த்துக்கணும். ஜாபை பொறுத்தவரையில ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில வேலை செய்பவர்கள், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டர் நர்ஸாக பணிபுரிபவர்கள், ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். காரிய வெற்றி கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல இழுபறியா இருந்த விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள், கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும்.
திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹோல்சேல் வியாபாரம், எஃப்எம்சிஜி, ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், பேக்கரி, டீ ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் HR, அட்மினிஸ்ட்ரேஷன், கிளரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை, ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருப்பவர்கள், டெலிகாலராக இருப்பவர்கள், டெலி மார்க்கெட்டிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு ஓம் கம் கணபதியேன்னு சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். காரிய வெற்றி கிடைக்கும். தொழிலில் ஒரு வெற்றியை கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. பெண்களுக்கு நினைத்தை சாதிக்கக்கூடிய தைரியம் கிடைக்கும். ஆண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருங்க. யாரும் கேட்டாலும் தூக்கி கொடுத்துறாதீங்க. கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ், ஸ்டீல் அயன் பிசினஸ், ஸ்டேஷனரி, பிரிண்டிங் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும். பேங்க் லோன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு புரோகிரஸ் இருக்கும். மாணவர்கள், சட்டத்துறை மாணவர்களுக்கும் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான நாள். லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தெய்வ வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னி ராசி அன்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். நினைச்சதை சாதிப்பீங்க. தன்னம்பிக்கை கிடைக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள், சோஷியல் மீடியா நடத்துபவர்கள், டிவி சேனல்ஸ், FM ரேடியோ சேனல்ஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும். பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஹேர் ட்ரெஸ்ஸராக இருப்பவர்கள், டாட்டூ ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல மனசை அலைபாய விடாதீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல ஸ்டபனா இருக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நன்மை உங்களுக்கே. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய ரொம்ப அவசியம். ஈகோ பார்க்காதீங்க. இட்ஸ் a mutual ரெஸ்பெக்ட். தந்தையுடன் இருந்த பிரச்சனை குறையும். ஜாபை பொறுத்தவரையில் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில், கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி, ஃபார்மா கம்பெனி, ஃபார்மசி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், இதெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களே, புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய நாள். வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. கேட்டோன்னு தூக்கி கொடுத்துறாதீங்க. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை.
சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் டூர்ஸ் நடத்துகிறவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள், நல்ல வாய்ப்பையும் தரக்கூடிய நாள். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். சகோதரர்கள் வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேப்ரிகேஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள், காரிய வெற்றியை தரக்கூடிய நாள், சின்ன சின்ன யோகங்களை தரக்கூடிய நாள். எதிர்பாராத சில விஷயங்கள்ல ஒரு திருப்புமுனை ஏற்படும். பிசினஸை பொறுத்தவரையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் ஃபியூச்சரை பற்றி நல்ல பிளான் பண்ணிப்பீங்க. தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். காதலர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அரசியல்வாதிகள், கட்சியில் நமக்கு ஒரு பதவி, நல்ல பதவி கிடைக்குமா அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. கிடைக்கிறதுக்கு யாரை பிடிச்சா பதவி கிடைக்கும் அப்படின்னு. சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு, லாயராக இருப்பவர்களுக்கு, லீகல் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வீட்டில் இருக்கிறவங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மகர ராசி என்பர்களை, சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனம் தேவை. யாரையும் கோபமா பேசுறாதீங்க, திட்டிராதீங்க. பிள்ளைகள் முன் சண்டை போடாதீர்கள். ஃபிசியோதெரபியாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபி செய்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சந்திராஷ்டமம் முடியட்டும். சுயஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தியை பார்த்து ஒரு முடிவெடுங்க. அனுகூலமாக இருக்கா இல்லையான்னு. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கவனம் தேவை. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகளுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ஓம் கணாம்பிகாய் வித்மகே மகாதபாய தீமகி தன்னோ கௌரி பிரஜோதியாத். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். வீண் செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவையில்லா செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க. சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. பயணங்களின் பொழுது கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், என்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையான நாள். சிவில் இன்ஜினியராக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். வீட்டில் சில சேஞ்சஸ் பண்ணணும், மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணுவீங்க. ஃபர்னிச்சர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், வுட்டு, மர தளபாடம், இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீன ராசி என்பர்களே, யோகத்தை தரக்கூடிய நாள். சின்ன சின்ன யோகம், அதிர்ஷ்டம் கிடைக்கும். மாணவர்களுக்கு போட்டி திறமை அதிகரிக்கும். பெண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்கள் ஆரோக்கியத்திலே அக்கறையை காட்டுவீர்கள். தம்பதிகளிடையே பிரச்சனை இருந்தாலும் பேசி சமாளிச்சுவீங்க.
டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு இழுபறியாகும். செகண்ட் மேரேஜ் ஒரு தேர்ட் மேரேஜ் மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். காதலர்களுக்கு காதல் கைகூடும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், ஆன்மீக பொருட்கள் விற்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.